டாபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த டாமினோ எஃபெக்ட்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுமா? ஒன்றை தட்டி விட்டால் டங்குன்னு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய எல்லாருமே விழுந்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ட்ரெயின் வித் மியூசிக் ஓடி லைட் ஓடி அதுவே டாமினோவை பிளான் பண்ணிட்டு போகும். நம்ம தட்டி மட்டும் விட்டால் போதும். 60 டாமினோ இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் வித் பிளான்ட் ஓடி இது ஒட்டுமொத்தமாக மெகா பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் 40 டாமினோ இருக்கிறதே ஒரு 800 ரூபாய்க்கு மேலே வித்துட்டு இருக்காங்க. இது இந்த ட்ரெயின் வித் டாமினோ பிளான்டர் 60 டாமினோ பீஸ் ப்ளஸ் ஒரு பிளான்ட் அப்படிங்கிறதும், அது இல்லாமல் 4 ஹாட் வீல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய குட்டி கார் மெட்டல் கார் தான். ஒரு அலாய் கார், மீதம் இருக்கும் 3மே மெட்டல் கார். இது இரண்டும் சேர்த்து அது கூட இந்த ஃபேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். விலை அப்படிங்கிறது 659 ரூபாய். வேணுங்கிறவங்க கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே இருக்குது, வாங்கிக்கோங்க. ஸ்டாக் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, தரவாக என்ஜாய் பண்ணுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே நாளில் 3 விதமான பெரும் தாக்குதல் அப்படி இல்லைன்னா சோகம் அமெரிக்காவை சூழ்ந்திருக்கு. முதல் சோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஆர்லியன்ஸ் அப்படிங்கிற பகுதியில் ஒரு ட்ரக்கை வச்சு ஒரு கூட்டத்துக்கு எதிராக ஒரு நபர் என்ன செய்கிறாருன்னா அப்படியே ஓட்டிகிட்டு போகிறாரு. அதில் நிறைய நபர்கள் உயிரிழக்கிறார்கள். இப்படி ஓட்டிகிட்டு போனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இராணுவத்தில் வேலை செய்த முன்னாள் இராணுவ வீரர். ஸோ இந்த எண்ணம் அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தீவிரவாத இயக்கத்தை பார்த்து அது வழியாக அவருடைய அந்த கேன்வாசிங் வழியாக அதை செஞ்சார் அப்படின்னு சொல்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. சொல்லப்போனால் அவர் அதை பார்த்து உட்கிரகித்து அதை செய்தார் அப்படின்னு சொல்லி வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். இதற்கு பின்னாடி வேறு யாருமே இல்லை. FBI எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு பின்னாடி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு டெஸ்லா கார் அப்படியே பற்றி எரியுது அப்படின்னா, ட்ரம்ப் அவர்களுடைய ஹோட்டலுக்கு முன்னாடி அந்த கார் குபுன்னு எரியிறத வீடியோவை நிறைய பேர் போடுறாங்க. பட் அதுக்குள்ளே ஒரு நபர் இருந்தது யாருக்குமே தெரியல. கடைசியாக தான் தெரியுது அதுக்குள்ளே ஒரு நபர் இருந்தார் அப்படின்னு சொல்லி. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவரும் அமெரிக்காவில் இப்போது வேலை செய்யக்கூடிய ஒரு இராணுவ வீரர் அப்படின்னு சொல்லலாம். இது 2வது சம்பவமாக இருந்தது என்றால், 3வது சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நியூயார்க்கில் அகெயின் ஒரு துப்பாக்கிச்சூடு. இந்த துப்பாக்கிச்சூடில் நிறைய பேர் காயமடைகிறார்கள். உயிர் அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. பட் காயமடைந்தவர்களுக்கு இப்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், அதன் பிறகு தான் கூடுதலான டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படும் என்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 சம்பவங்கள் ஒரே நேரத்தில் நிகழ்ந்தது அமெரிக்காவில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சொல்லப்போனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி, ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சியின் முடிவு, அது இல்லாமல் ஒட்டுமொத்தமான உலக அரசியலினுடைய பார்வை எல்லாமே மாறி இருக்க இந்த நேரத்தில் அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய குட்டி பதட்டம் கூட கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இதே மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். மாண்டினிகரோவில் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, துப்பாக்கி எடுத்து 12 நபரை சுட்டுக் கொள்கிறாரு. இது நடந்தது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி. அவருக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன செஞ்சிறாருன்னா, 12 நபர்களை சுட்டுக் கொண்டவர் தற்கொலை செய்து கொள்கிறார் என்கிற தகவலை இன்று அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இப்போது கனடாலேயே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை கனடாவினுடைய தலைவராக இனிமேல் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இருக்க மாட்டாருப்பா, அவர் ரொம்ப ப்ரெஷர் இருக்குது அவருக்கு, இனிமேல் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய அரசியல் முடிந்து விட்டது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி வருகிறது. ஆல்ரெடி இந்தியா கனடா உறவில் பெரிய விரிசலை ஏற்படுத்தியது ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய சில முடிவுகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனாலேயே ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு பல எதிர்ப்புகள் வந்தது. அது மட்டும் இல்லாமல் உலக அரசியலையும் உள்ளூர்லையும் கனடாக்குள்ளேயும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கெட்ட பெயர்கள் ஏற்பட்ட அந்த தருணங்கள் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய அரசியலுக்கு ஒரு பெரும் எச்சரிக்கையாக மாறி இருக்கின்றன. இத்தாலி ஈரான் பிரச்சனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. ஈரானுடைய தூதரக அதிகாரிகளை இத்தாலி இன்னைக்கு கூப்பிட்டு கண்டித்திருக்கிறார்கள். என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இத்தாலியினுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட்டை ஈரான் கைது பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களை ஏன் கைது பண்ணியிருக்காங்க, எதற்காக, காரணம் என்ன, அவங்களுக்கு ஜாமீன் ஏதாவது கிடைக்குமா இப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே ஈரான் இன்னும் சொல்லாமல் இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக ஈரான் அதை சொல்லணும், அந்த ஜேர்னலிஸ்ட்டை விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இத்தாலியினுடைய கோரிக்கை. இத்தாலியினுடைய இந்த கோரிக்கையை ஈரான் செவிசாய்ப்பார்களா என்பது $1 மில்லியன் கேள்விதான். பொருளாதார தடை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அமெரிக்கா. பட் இந்த முறை பொருளாதார தடை அப்படிங்கிறத சீனா அமெரிக்கா மீது போட்டிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 28 நிறுவனங்கள் மீது சீனா பொருளாதார தடையை போட்டிருக்காங்க. இந்த 28 நிறுவனங்களும் டிஃபென்ஸ் சம்பந்தமான நிறுவனங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 28 நிறுவனங்கள் தான் தைவானுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்குகிறார்கள், எங்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. எனவே இந்த 28 நிறுவனங்களுக்கு எதிராக நாங்கள் பொருளாதார தடையை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சீனா பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க. டெஸ்லாவினுடைய ஒரு கார் தீப்பற்றி எரிந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே நேரத்தில் டெஸ்லாவினுடைய சேல் அப்படிங்கிறது இந்த வருடம் ரொம்பவே குறைந்திருக்கு. டெஸ்லாவினுடைய வரலாற்றில் இதுதான் முதல் முறையாக
ஒரு வருடத்தினுடைய சேல் குறைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பல காரணங்கள் சொன்னாலும் முக்கியமான காரணங்களாக BYD போன்ற நிறுவனங்கள் இருப்பதாக, அந்த கார்களை நாடி செல்லக்கூடிய மனிதர்கள் அதிகமாகிறார்கள், டெஸ்லாவினுடைய விலை அதிகமாகவும் டெஸ்லாவினுடைய டெக்னாலஜி கம்பேரிட்டிவ்லி லோவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் வைக்கப்பட்டு வருகின்றன. எலன் மஸ்க் அவர்கள் இதிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன செய்ய போகிறார் என்கிற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. சிரியால ஜஸ்டிஸ் கேட்டு நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்றைய காணொலியிலும் பார்த்தோம். இன்றும் அந்த போராட்டம் நீள்கிறது. என்ன போராட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, காணாமலாக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கான நீதி வேணும், அவங்க எங்க போனாங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு தகவல் வேணும். இப்பதான் அல் ஆசாத் அவர்கள் இல்லைல்ல, அதுக்கு பதிலாக நீங்க வந்துட்டீங்கல்ல, ஸோ நீங்களாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி உறவினர்களுடைய போராட்டம் தான் ஒரு பாச போராட்டம், அது கூடவே நீதிக்கான போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். பாலஸ்தீனத்துக்கு தேவையான உதவிகளை கண்டிப்பாக இஸ்ரேல் செய்து கொடுக்க வேண்டும். இது ஐநா சபையிலிருந்து பல நாடுகளும் பல அமைப்புகளும் கூறிய ஒரே ஒரு வார்த்தை தான். இஸ்ரேல் சொன்னாங்க நாங்கள் உதவிகள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஒரு NGO என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 77% பாலஸ்தீனியர்களுக்கு தேவையான உதவிகள் கூட 1% கூட கிடைப்பது கிடையாது. மீதம் இருக்கும் ஒரு 23% பாலஸ்தீனியர்களுக்கு மட்டும்தான் உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கிறது என்கிற தகவல் தான். நீங்கள் காசா இல்லாட்டி பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்களேன், சாப்பாட்டுக்கு கையேந்தக்கூடிய சிறுமிகள், மாணவிகள் அப்படிங்கிறவங்கள நம்மளால் பார்க்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய பெற்றோருடைய மனநிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நம்மளால் யோசித்து பார்க்க முடியவில்லை. ஒலிம்பிக்கினுடைய கோல்டு மெடலிஸ்ட் மற்றும் ஒலிம்பிக்கில் இந்த கோல்டு மெடல் வாங்கினதில் அதிக வயதுடன் இருந்த 103 வயதான முன்னாள் உலகப் போர்லாம் பங்கெடுத்த வீராங்கனை இன்று உயிரிழந்தார்கள். செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத சதர்ன் ஐலண்டு பக்கமாக திருப்பி விடுவதற்காக ஜப்பான் இன்று முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. புதிய படையை களமிறக்கியிருக்கிறது. சதர்ன் ஐலண்ட் அப்படின்னு சொல்லும்போது தென்சீன கடல். ஆஹா, மறுபடியும் ஒரு தென்சீன கடல் இல்லாட்டி ஜப்பான், சீனா என்னமோ ஒன்று இருக்கு. பட் இது ரொம்ப சிவியராக இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. நம்பர் ஆஃப் கார்ஸ் ட்ராப்ட் ஆனது அப்படின்னு சொல்றது டெஸ்லாக்கு மட்டும் கிடையாது. சீனால இப்போ ஐபோனுடைய மவுஸும் கிராக்கியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. சவுத் கொரியாவினுடைய பாப் சிங்கர் கிட்டத்தட்ட $68,000 இந்த விமான விபத்தில் இறந்து போனாங்கல்ல, அவங்களுடைய ஃபேமிலிக்காக டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ சவுத் கொரியாவினுடைய அந்த ஏர்லைன்ஸ் விபத்து அப்படிங்கிறது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த விமான விபத்தில் இறந்து போனவர்களுடைய உறவினர்களுக்கான உதவிகள் அப்படிங்கிறத நிறைய பேர் செஞ்சுட்டு வராங்க. அதில் ஒரு உதவி தான் இந்த பாப் சிங்கர்னுடைய உதவி. இஸ்ரேலினுடைய சோல்ஜர்ஸ் ரொம்ப குயிக்காக நிறைய பேர் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் காசா யுத்தம் தொடங்கினதிலிருந்து இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்களுடைய தற்கொலை எண்ணிக்கை அதிகமாகி வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் ராணுவ வீரர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மனப்பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா என்கிற வகையில் இஸ்ரேலினுடைய அரசாங்கம் அடுத்த கட்ட நகர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். உக்ரைன்ல ஹியூமன் ரைட்ஸ் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வெரி வஸ்டா இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ உக்ரைன்ல ஹியூமன் ரைட் வயலேஷன் இல்லாட்டி ஹியூமன் ரைட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வஸ்டா இருக்கிறதுக்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் தான். யுத்தத்தை விட அந்த அரசாங்கத்தின் நடவடிக்கை தான் காரணம் என்பதும் மேலும் குறிப்பிடத்தக்க வேண்டிய உண்மை. ஜி ஜின்பிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2025 ஒரு கடினமான வருடமாக இருக்க போகிறது. சீனாவினுடைய வளர்ச்சி ஆல்ரெடி உள்நாட்டிலேயே பல பிரச்சனைகள், அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையே பல பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஜி ஜின்பிங் அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. அதுல 18 நபர்கள் இன்றும் 12க்கும் அதிகமான நபர்கள் நேற்றைய தாக்குதலிலும் 3 குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் கூடுதலான தகவல். ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கார் இண்டஸ்ட்ரி சீக்கிரமா அவங்கள அப்டேட் செய்தாக வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த கார் இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே பெரிய அளவில் இழப்பு வர வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பில்லியன்ஸ் ஆஃப் ஃபைன்ஸ் அப்படிங்கிறது அவங்க கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக கிரீன் எனர்ஜிக்கு கன்வெர்ட் ஆகணும். அந்த கார் இண்டஸ்ட்ரி அதுக்கு தகுந்த மாதிரியான அப்டேட் ஆகலைன்னா ஃபைன் அப்படிங்கிறது ஓவரா இருக்கும் என்பதுதான் தகவல். கத்தார் ஏர்வேஸ் மீண்டும் சிரியாவுக்கு அவங்களுடைய விமான சேவையை ஆரம்பித்திருக்கிறார்கள். பெல்ஜியத்தினுடைய ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது 2016 விட மிக மிக குறைவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி பெல்ஜியத்தில் மட்டும் இல்லை பல நாடுகளிலும் குறைந்து வருகிறது என்பதும் 2030 நம்மளால் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான முடிவுகளை அச்சீவ் பண்ண முடியுமா என்பது வெறும் ஒரு கேள்வியாக மட்டுமே இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின்றன. பல நாடுகளும் 2030 கிடையாது 2040 ஆனாலும் கிளீன் எனர்ஜிக்கு ஃபுல்லாக எங்களால் கன்வெர்ட் ஆக முடியுமா அப்படிங்கிற டவுட் இருப்பதாக சொல்லி வருகிறார்கள். எகிப்தும் யூகேயும் இன்னைக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். சிரியா, காசா, சுடான் போன்ற நாடுகளுடைய பிரச்சனை, அதை தீர்ப்பதற்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்கஷனுடைய முக்கியமான குறிக்கோள். சீனாவினுடைய நியூஸ் பேப்பரான ஸ்ட்ரைட் ஹெரால்ட் அப்படிங்கிற நியூஸ் பேப்பருக்கு தடை விதித்திருக்கிறது தைவான். காரணம்,
தேவையில்லாத செய்திகளையும் வதந்திகளையும் அந்த நியூஸ் பேப்பர் தைவானுக்குள்ளே பரப்பி வருவதாகவும் இனிமேலும் இதே மாதிரியான செய்தி ஊடகத்துக்கு தைவானில் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி நேரடியாக சீனாவுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு காருக்கே 110 ரூபா கொடுக்கணும், இங்கே 4 கார் கொடுக்குறேன். மெகா பார்க் டாமினோ ட்ரெயின் அப்படிங்கிறது வித் மியூசிக் ஓடி, அது இல்லாமல் 60 டாமினோ கார்டு அப்படிங்கிறது இருக்குது. அது கூடவே பிளான்டர் இருக்குது. இது இரண்டுக்குமே ஒரு 800-900 ரூபாய்க்கு மேலே போயிடும். இந்த ஃபேன் ஒரு 30-40 ரூபாய்க்குலாம் விற்றுட்ருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 659 ரூபாய்க்கு கிடைக்கும். வேணுங்கிறவங்களுக்கு கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்கி உங்களுடைய குழந்தைகளுக்கு இல்லாட்டி நீங்கள் கூட அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டாமினோ எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். மோரோவர் இது ஒரு ஃபன் நிறைந்த ஒரு ட்ரெயினாக இருக்கும். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். விளையாடும்போது உங்களுக்கே புரியும். லிமிடெட் ஸ்டாக் தான், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.